பட்டாத்தா பாட்டி தாத்தாவை பார்க்க வந்துட்டோம். செப்டம்பர் 1ஆம் தேதி மேடமோட சார்பாக மிஸ்ஸஸ் கவிதா மேம் ஃப்ரான்ஸ் நாட்டிலேருந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக உதவிட்டு இருக்கிறாங்க. மேடமோட சார்பாக நம்ம சாப்பாடு செலவுக்கு அமௌண்ட் கொடுக்க வந்துட்டோம். கவிதா, வீட்டுக்கார் நல்லா இருக்கிறாங்க, குழந்தை குட்டியால் நல்லா இருக்கிறாங்களா? கவிதா, உன்னை நினைக்க நாள் இல்லைம்மா. உங்களால் நானும் பாட்டி நல்லா இருக்கிறோம். இல்லை மாதம் கொண்டு வந்து மகராசி நீங்கள் தான் கொடுக்குறீங்க, அதை வச்சு சாப்பிட்டுருக்குறோம். கவிதா மேம் ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா 6000 ருபீஸ் 6000 கொடுத்து சாப்பாடு செலவுக்கு உதவிட்டு இருக்கிறாங்க. கவிதாம்மா, நீங்கள் இல்லைன்னா எப்போவோ இதாகிருப்போம். ஏதோ ஆண்டவன் நீங்கள் தான் காப்பாற்றிட்டு இருக்கிறீங்க. அந்த 2 பேர் 1ஆம் தேதி உன்னை நடக்கும்போது இருக்கிறோம். நாங்கள் சாப்பிடும்போது உன்னை நினைச்சிட்டு தான் நாங்கள் சாப்பிடுவோம். தாத்தா நான் வருவோம்னு எதிர்பார்த்துருக்குறாங்க. நினைச்சிங்களா? நினைச்சேன் எங்கேயாவது சாமி காணும் அப்படின்னு. நான் என்ன வேலையா இருந்தாலும் தாத்தா ஃபர்ஸ்ட் எவ்வளோ வேலையா இருந்தாலும் பாட்டி உங்களுக்கு வந்து ஒரு 8 கொடுத்துட்டு போடிடணும். அப்பதான் எனக்கு மனசு இருக்கும். இல்லாட்டி எனக்கு பணம் கையில இருக்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு மனசு அடிச்சுக்கும். எங்க காலத்தை விட நீங்க நல்லா இருக்கணும். நன்றி தாத்தா. நான் ஏன்னா எங்கேயோ இருந்து கொடுத்து உதவுறாங்க. அந்த மனசு நான் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு என்ன வெளிநாட்டுல இருந்து கொடுக்குறாங்க கவிதா மேடம். ஆமா, அவங்க நல்லா இருக்கணும். இன்னும் நிறைய பேருக்கு செய்யணும். மேடம் பாட்டி தான் வந்துட்டு இன்னொரு கட்டில் கேக்குறாங்க. இந்த கட்டில் ரொம்ப இத்து போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. சரி மேடம்கிட்ட சொல்லுவோம் நம்ம. இதே சைஸ் தான் போட முடியும் தாத்தா, வேற எதுவும் பெருசாலாம் போட முடியாது. கொஞ்சம் வேணா அந்த அந்த நரம்பு இருக்குல்ல அதை வேணா இன்னும் சுத்த சொல்லிடலாம், ஸ்ட்ராங்கா கிடக்கும். உயிரை காப்பாற்று கடவுள் நீங்க தான். மாசம் நீங்க தான் உதவினால நாங்கள் உயிரோடு இருந்துட்டு இருக்கிறோம். ஆமா கவிதா மேம் ரொம்ப ரொம்ப நன்றி. மற்றபடி தாத்தா பாட்டியை பத்தி சொல்றதுக்கு எதுவும் இல்லை, நல்லா இருக்கிறாங்க. நல்லா இருக்குதும்மா, நன்றி அம்மா. நானே தாத்தாவே நல்லா இருக்குமா. நல்லா இருக்கீங்களா பாட்டி? அதான் உங்களுக்கு வேணும். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். அடிக்கடி கேட்பாங்க உங்கள. அதான் நானும் சாகுவேன். ஏன் சாகணும்? சாகு வர மாட்டேங்குது. கடவுள் எழுதி வச்சிருப்பாரு நம்ம எப்ப போகணும் அப்படின்னு. நம்மளாம் நினைச்சாலும் மருந்து எதுக்கு? தாத்தா விட்டுட்டு எப்படி போவீங்க நீங்க? அது போகுது, என்னால முடியும். ஜனமெல்லாம் எப்படி சந்தோஷமா இருக்கு. சனமெல்லாம் நடக்கிறாங்க, உங்களால நடக்க முடியலையா? கவிதையா நல்லா இருக்குமா. மேடம் கொடுக்குற அமௌண்ட் 2 பேருக்குமே சாப்பாடு செலவு கரெக்டாக இருக்குது. அப்புறம் நிறைய பேர் வந்து பாட்டி தாத்தாவுக்கு வேறு ஏதாவது அரேஞ்ச் பண்ணலாமான்னு கேட்டீங்க. வாடகை வீடு பார்த்தா அட்வான்ஸ் கொடுக்கணும், வாடகை தனிசா சாப்பாடு இருக்குது, அதுவே ஒரு 10-15 வந்துடும். வாடகையெல்லாம் இல்லை, 5000 ரூபாய்க்கு குறைஞ்சி. முன்ன மாதிரிலாம் 2000-3000க்குலாம் வீடு கிடைக்கிறது இல்லை. இந்த இடத்துல தங்கிக்கிறாங்க. ஒரு நல்ல உள்ளம் தங்கிக்கோங்க. மாட்டு கொட்டாய் எடுக்க முடி பரவாயில்ல, மழை புள்ளிக்கு பரவாயில்ல, அவங்க எதுவும் சொல்றது. நீங்க 2 பேரும் ஹாப்பியா இருக்கணும். நிறைய பேசுங்க தாத்தா பாட்டி கிட்ட. சண்டை வந்துருதா? சண்டையெல்லாம் பண்றது இல்ல. நீங்களும் சோசனம் பண்ணிட்டு அதனால ஒவ்வொரு நாளைக்கு சூரசனம் பண்ணுதுனா தாத்தா அவங்களால நடக்க முடியல. ஆமா நடக்க முடியல. ஒரு ஒண்ணுக்கு வந்துச்சுன்னா டப்புன்னு நம்மனா எந்திரிச்சு ஓடிடுவோம், போயிடுவோம். அவங்களால முடியல, அதனால இந்த இடத்துல பண்ணி வச்சிடுறாங்க. வேற என்ன பண்றது? கவிதா மேம் நான் தாத்தா பாட்டிக்கு அமௌண்ட் கொடுத்துட்டு கிளம்புறேன். தாத்தா கொடுத்த உடனே போயிட்டு ஆவின்ல போய் கட்டிடுவாங்க, கையில் வச்சுக்க மாட்டாங்க. கை செலவுக்கு மட்டும் வச்சுட்டு. மேம் தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட பியோர் ஹார்ட்டுக்கு நன்றி. நீங்கள் சந்தோஷமா ஃபேமிலியோட எப்போதுமே இருக்கணும். அதுதான் நீங்க நல்லா இருக்கணும், கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். போயிட்டா